ஸ்ரீ குருபியோ நம. அறிவோம் குரு ராகவேந்திரா. ராகவேஸ்வரன் அனுகிரகத்தினாலே இன்றைய தினம் ராகவேந்திர சரித்திரத்திலே 53வது எபிசோட் பார்க்க போகிறோம். ராகவேந்திர சுவாமிகளுடைய இதுக்கு முன்னாலே ராகவேந்திர உடுப்பி அவர் தரிசனம் பண்ணது, அவர் மைசூருக்கு கிளம்பி வந்தது. இதுக்கு அவன் நடுவில் மூலராமச்சந்திரனுடைய திவ்யமான சரித்திரத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம். எத்தனை தெய்வங்கள், எத்தனை மகான்கள் பூஜை பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்ட வேள்வி பொருந்திய அந்த மூலராமச்சந்திரமூர்த்தி இன்றைக்கு மந்திராலய ஸ்ரீமடத்தில் அலங்காரம் செய்து கொண்டு அலங்கரித்துக் கொண்டு அவ்வளவு வர்ற ஜனங்கள் அத்தனைக்கு அனுகிரகம் பண்ணிட்டு கொண்ட மூலராமச்சந்திர சரித்திரத்தை பார்த்தோம். இப்பொழுது ராகவேந்திர சுவாமிகள் உடுப்பில் கிளம்பி வந்து மைசூர் செல்லும் வழியிலே திருமுக்கூடல் என்ற இடத்துக்கு வருகிறார். அங்கே 3 நதிகள் சங்கமம் ஆகின்றன. அந்த நதியிலே அந்த இடத்திலே வந்து 3-4 நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார். தினமும் அந்த சங்கம நதி ஸ்நானம், அப்புறம் தேவ பூஜை, பாடப்பிரவச்சனங்கள், உபன்யாசங்கள், மக்களுக்கு நீதி போதனைகள், இந்த மாதிரி நிறைய செய்துட்டு இருக்கார். அந்த ஊர்ல அத்தனை ஜனங்களும் வந்து சுவாமிகளை பார்த்து தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. அதுல வந்து எந்த மத பேதமே கிடையாது. அத்வைத்தர்கள் வராங்க, விசிஷ்டாத்வைதம் இருக்காங்க, துவைத்தியர்கள் வராங்க, எந்த இதுவும் தெரியாத பாம்பர ஜனங்கள் வராங்க. ஏன் அவ்வளவு தூரம் வராங்கன்னா, ராகவேஸ்வரங்கள்ட்ட எந்த பேதமும் கிடையாது. யார்கிட்டையும் வித்தியாசம், ஜாதி மத இன வித்தியாசம் எதுவும் பார்க்காமல் அத்தனை ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டதுனால அத்தனை ஜனங்களுக்கு அவர் மேல ஒரு பிரேமை, அவர் மேல ஒரு பக்தி, ஒரு அன்பு. அதனால அந்த ஊரே கோலாகலமாக இருந்தது. அந்த ராகவேஸ்வரன் இருக்கக்கூடிய 4 நாட்கள். ஒரு 4 நாள் கழிச்சு அவர் மீண்டும் அங்கிருந்து கிளம்பி மைசூருக்கு வந்து நஞ்சன்கூடுக்கு வருகிறார். நஞ்சன்கூடுல வந்து அங்க உதயேந்திர தீர்த்தர் சம்பாதித்து கொடுத்த அந்த இடம் அந்த நஞ்சன்கூடுல இருக்கு. அதான் தலைமை பீடமாக, தலைமையகமாக இருக்கிறது மந்திராலய மடத்துக்கு. அங்கே வந்து தங்கியிருக்கிறார். அங்கே வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தொட்டதேவராயர், அந்த நாட்டு அரசன் தொட்டதேவராயர் ஜேஷ்ட சுக்ல பௌர்ணமி அன்னைக்கு நஞ்சன்கூடு வந்து ராகவேஸ்வரங்களை தரிசனம் பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட பக்தி வினயத்தோடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். நீங்கள் வந்து இந்த சாத்துர்மாச விரதம் நீங்கள் இங்கே அனுஷ்டிக்கிறதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் நஞ்சன்கூட விட்டு தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சாத்துர்மாசத்தை இங்கே அனுஷ்டிக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான எல்லா சர்வங்களும் நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லி ரொம்ப பக்தி வினயமாக கேட்டதுனால அவருடைய பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்ட ராகவேஸ்வரர்கள் அது ஒப்புக்கொண்டு நஞ்சன்கூட ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வர்றதுக்கு ஒப்புக்கொள்கிறார். அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே தொட்டதேவராயர் முன்னாலே ஊருக்கு போய் அந்த ஸ்ரீரங்கப்பட்டினமே விழாக்கோலம் பூண்டது. எல்லாம் வீடுகள் தோறும் தோரணங்கள், அங்கங்கே அலங்கார விளைவுகள், அது இதுன்னு ஏகப்பட்ட அமங்கலம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஊர் எல்லையிலே அந்த தொட்டதேவராயர் பூர்ண மரியாதையோடு காத்திருக்கிறார். அந்த மைசூர் அரண்மனையினுடைய பழக்கப்படி யானை மேல் அம்பாரி வைத்து ராகவேஸ்வரத்தில் அமரச் செய்து ஊர்வலம் அழைத்து செல்ல வேண்டும். அதுக்காக தயாராக வச்சிருக்காங்க. ராகவேஸ்வரன் ஊர் எல்லை வந்து சேர்ந்த உடனே அவர் பூர்ணகுமாரை அளித்து அவருக்கு உரிய முறையில் மரியாதை செய்து மாலைகள் அணிவித்து அவரை வேண்டுகொள்கிறார். நீங்கள் வந்து ஆனை மேல அம்பாரியில் உட்கார்ந்து நகர்வலம் வரணும்னு சொல்லி பக்தி வினயத்தோடு கேட்ட உடனே ராகவேஸ்வரன் சந்தோஷமாக அந்த அம்பாரியில அமர்ந்து நகர்வலம் வந்து அந்த அவர் தங்கி இருக்கிறதுக்கு கேம்ப் அரேஞ்ச் பண்ணது. அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ரங்கநாத சுவாமி கோயில் பக்கத்தில் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவர் வந்து இறங்குறார். அங்கேயும் அவருக்கு மாலை மரியாதைகள் அணிவித்து அவருக்கு அங்கே பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி தங்கறதுக்கெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அங்க வந்தோன்னா ஆஷாட கிருஷ்ண பஞ்சமி, அது ஆராதனை, ஜெயதீர்த்தரோட ஆராதனை நாள் அன்னைக்கு அந்த இடத்துல ராகவேஸ்வரங்களுக்கு சாத்துர்மாச விரதத்தை சங்கல்பம் எடுத்துக் கொள்கிறார். அப்போ அந்த சங்கல்புரத்துக்கு ராஜாவுடைய சார்பில் அவருடைய தம்பி சிக்க தேவராயர் வந்து அந்த இடத்துல அந்த சாத்துர்மாச விரதத்துக்கு விழாவில் கலந்து கொண்டு அரசரின் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். அரசர் வந்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணார், நீங்க அரண்மனையில வந்து 2-3 நாள் தங்கியிருந்து சமஸ்தான பூஜை செய்யணும் அரசர் விரும்புகிறார், நீங்கள் சம்மதம் தர வேண்டும் சொல்லி பக்தி வினயத்தோடு அவரும் கேட்கிறார். ராகவேஸ்வரன் சொல்றார், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லுகிறார். இது பஞ்சமி அன்னைக்கு அவர் சாத்துர்மாசம் ஆரம்பமாச்சு. அடுத்த தசமி, ஏகாதசி, துவாதசி 3 நாட்களும் அரண்மனையில் தங்கியிருக்க தீர்மானம் பண்றாங்க. அன்னைக்கு தசமி அன்னைக்கு காலையில் அங்கே போய் அங்கே அக்னிங்கெல்லாம் முடிச்சுட்டு சமஸ்தான பூஜையெல்லாம் முடிக்கிறார். மறுநாள் காலை ஏகாதசி அன்னைக்கு வந்து பூஜையெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா இருக்காது. அன்றைய தினம் அந்த தொட்டதேவராயர் வந்து சுவாமிகளுக்கு மரியாதைகள் செய்வித்து அவருக்கு ஒரு நல்லூர் அல்லது தேவராஜபுரம் என்ற கிராமத்தை தானமாக கொடுக்கிறார். அவருக்கு நிறைய தங்கம் வெள்ளியெல்லாம் கொடுக்கிறார். அது நடந்து வந்து 6/7/1663
6/7/1663 கொடுக்கிறார். இதுக்குண்டான சாசனம் ஸ்ரீமடத்தில் இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் 1662 போட்டிருக்காங்க. அது பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கணும். ஏன்னா ஏப்ரல் 1663 உடுப்பியில் கிளம்புதா சொல்லும்போது 62 இருக்கிறது வாய்ப்பில்லை, 63 தான் இருக்க முடியும். ஸோ 1663 அந்த ஏகாசி நாளில், கிருஷ்ணபட்ச ஏகாசி, ஜேஷ்ட மாதம், ஆஷாட மாதம் அன்னைக்கு அவர் அந்த தானமாக தேவராஜபுரம் ஊர் தானமாக கொடுத்து நிறைய தங்கம் வெள்ளியெல்லாம் கொடுத்து, அப்புறம் அங்கிருந்து அவர் அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு பாரணை பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அவர் பிரசாதம் கொடுத்து ஸ்ரீமடத்தின் மூலமாக அரசருக்கும் நிறைய மரியாதைகள் செய்துட்டு அவர் அங்கிருந்து அவருடைய கேம்ப் தங்கியிருக்கூடிய இடத்துக்கு போறார். ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த ரங்கநாதசாமி கோயில் பக்கத்தில் அவர் தங்கியிருக்கூடிய இடத்துக்கு சுவாமிகளுக்கு வரவிட்டு வந்துடுறாரு. அங்கே எப்பவும் போல வழக்கம் போல அவர் அந்த பூஜை புரஸ்காரங்கள், கிரந்த ரச்சனைகள், பாடப்பிரவச்சனங்கள், உபதேசங்கள் எல்லாம் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது மகாகவி நாராயணத்தை கூட இருக்கார். இதுக்கு முன்னால லட்சுமி நாராயணாச்சார் ருக்பாஷத்து குரல் இருந்தார். அப்புறம் அவருடைய கிருஷ்ணாச்சாரியா ஸ்மிருதி முக்தாவளி அவர் எழுதியிருக்கார். இதெல்லாம் அவங்க எழுதி பார்த்து மகாகவி நாராயணாச்சாரம் அவர் ராகவேந்திர சரித்திர ராகவேந்தர் விஜயம் என்ற தலைப்பிலே அவருடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கார். ஒரு நாள் தனிமையா இருக்கும்போது ராகவேந்திர சுவாமியை சந்தித்து, சாமி எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னோன்னே, எதுக்கு இந்த பீடிகைலாம் என்ன வேணும் சொல்லுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நான் ஸ்ரீ ராகவேந்திர விஜய் என்ற நூல் எழுதி உங்கள் சரித்திரத்தை நான் நூலாக எழுதியிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் சொல்லி, ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அந்த தான் எழுதிய ராகவேந்திர விஜயத்தை காட்டுகிறார். அதனால் பார்த்துட்டு சரி நான் பூரா படிச்சுப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு அதை பூரா படிச்சு பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அதாவது ஸ்ரீமத்வ விஜயம், மத்வாச்சாரியோட சரித்திரம் ஸ்ரீமத்வ விஜயம் 16 சர்க்கங்கள் இருக்கிறது. அப்போ என்னோட சரித்திரம் சொல்லக்கூடிய இந்த ராகவேந்திர விஜயம் 16 சர்க்கங்கள் இருப்பது தவறு. என்னுடைய ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு ஈக்குவலா என்ன வரக்கூடாது. அதனால கடைசி 6 சர்க்கங்களை நீ ரிமூவ் பண்ணிடு அப்படிங்கிறார். நாராயணாச்சாருக்கு ரொம்ப மனக்கவலையா இருக்கு. அவர் சமாதானம் பண்றாரு, ஒன்னும் கவலை இல்லை, 6 சர்க்கத்தை எடுத்து சரியா இருக்கும்ன்றார். சுவாமி அந்த கம்ப்ளீஷன் மங்களம் பரத அப்படின்னார். இல்ல அதுதான் நீ என்னுடைய தியான ஸ்லோகங்கள்லாம் தசாவரசனத்தை நீ ஆட் பண்ணிட்டியே, அது பண்ணனால அதுவே அதனுடைய மங்கள ஸ்லோகமாக அது அமைஞ்சிருக்கு. அதனால கடைசி 6 சர்க்கத்தை ரிமூவ் பண்ணிட்டுட்டார், தீர்மானம் சொல்லிட்டாங்க. சரி இது என்ன பண்றேன்னு கேட்கிறாரு. இங்க காவிரி நதி ஓடுது இல்லையா, காவிரியில் தூக்கி போட்டுருட்டார். ஸோ அந்த 16 சர்க்கங்கள் ஆக இருந்த ராகவேந்திர விஜயம் ராகவேந்திர உத்தரவின் பேரில் 10 சர்க்கமத்தோட அது முடிஞ்சு போகுது. ஆனால் அந்த இது ராகவேந்திர விஜயத்தில் கடைசியில் அவர் அவருக்கு அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போன பிறகும் அதுக்கப்புறம் அவர் செய்த மகிமைகள் கந்தநாட்டி போனதோ இல்லை இதுக்கு இந்த கிரீடகிரிக்கு வந்ததோ அதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் எழுத வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் நடந்த பல்வேறு விஷயங்கள் கூட சில தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கிறதா அதில் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இருந்தாலும் ராகவேந்திர அதை பார்த்துருக்காங்க, பர்சு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, அதுதான் தெரியும். அதனால சில விஷயங்கள்லாம் நான் முன்னாலே பேசியிருக்கேன் அதை பற்றி, அதனால திருப்பி அதை பற்றி சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி அந்த ராகவேந்திரத்தை ராகவேந்திர கொடுக்குற ஸ்ரீரங்கப்பட்டினம் முடிச்சுட்டு அதுக்கு ராகவேந்திர உத்தரவின் பேரில் அங்கே ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே இந்த நாராயணாச்சார் எழுதிய ராகவேந்திர விஜயத்தை அரங்கேற்றம் செய்ய சொல்லி சொல்றார். நிறைய பண்டிதர்கள் இருக்கும்போது அவர்கள் முன்னாலே அவர் அந்த எளிய நூலை படித்து அதனுடைய மீனிங் எல்லாம் சொல்லி எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்றார் நாராயணாச்சார் அவர்கள். அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே ராகவேந்திர சுவாமி சாத்துர் மாசம் முடிஞ்ச உடனே அவர் அங்கிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து கிளம்புறார். கிளம்பி ராஜா தக்க மரியாதைகள் செய்து வழி அனுப்பிச்சு வைக்கிறார். ராகவேந்திர அங்கிருந்து நேரம் அப்பூர் இடத்துக்கு வர்றார். அப்பூர் நாம் முன்னாலே ஒரு இடம் நம்ம பார்த்திருக்கோம். பிரம்மண்ய தீர்த்தர் புருஷோத்தம குகை அங்கேதான் இருக்குது. பிரம்மண்ய தீர்த்தர் அங்கே இருந்தாரு, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அங்கே வந்த உடனே அங்கிருந்து அப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த பண்டிதர்கள் எல்லாம் பிரம்மண்ய தீர்த்தரை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ராகவேந்திரனுக்கு அதை பத்தி சொல்லி தரணுமா, இருந்தாலும் அவங்க சந்தோஷம் சொல்லி வியாசராஜரை பத்தி எல்லாம் பிரமாதமா சொன்னாங்க. வியாசராஜர் தானே இங்க ராகவேந்திரன் வந்திருக்காரு, அது அவங்களுக்கு புரியல. ராகவேந்திரன் செத்துக்கொண்டே பிரம்மண்ய தீர்த்தரும் எங்களுடைய குருதான், வியாசராஜரும் என்னுடைய குருதான் என்று சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தினார். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் ராகவேந்திர சுவாமிகள் சித்திரதுர்காங்கிற ஊருக்கு வருகிறார். அப்போ சித்திரதுர்கா வந்த உடனே வெங்கண்ணான்னு ஒரு சிஷ்யர் ராகவேந்திர சுவாமி மடத்தில் ராகவேந்திர சுவாமி சேவை பண்ணிட்டு இருந்தார். அவர் சிஷ்யர் அதிகம் படித்தவர் இல்லை, ரொம்ப இன்னோசென்ட், ஆனால் பரிபூர்ணமான குருபக்தி அவருக்கு.
அவர் ராமேஸ்வரம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்பார். இது அவர் ஜோக் மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. ராமேஸ்வரம் சிரிச்சுக்கும் சரின்னு தலையாட்டுவார், ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரி தலையாட்டுவார், அவ்வளவுதான். இது அடிக்கடி நடக்கும். எப்போ ராமேஸ்வரம் கேட்டால் எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்பார். சித்திரதுர்கா வந்தவொடனே ஒரு நாள் ராமேஸ்வரம் அந்த வெங்கண்ணா அழைச்சி, அப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. சுவாமி, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு மோட்சத்தை நீங்க அனுகிரகம் பண்ணுங்க, அது பூர்ணம், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாச்சு, என்ன உங்க அனுகிரகம் தான் கஷ்டம் ஏது சுவாமி அப்படிங்கிறார். அப்படின்னா இப்ப ரெடியா இருக்கேன், இப்ப செகண்ட் நீங்க எப்ப சொன்னாலும் இப்ப நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறார். சரி, நாளைக்கு உனக்கு மோட்சத்துக்கு நான் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு உன்னை தயாராகும், அதுக்கு நீ தயாரா இருக்கேன்னா என்ன நீங்க சொன்னாலும் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறார். மறுநாள் சரி நாளைக்கு நான் சொல்றேங்கிறார். மறுநாள் காலையில அதிகாலையில் அவர் எழுந்து ஸ்நானம் பண்ணி சங்கல்பம் எல்லாம் பண்ணி ஆசனியங்கள்லாம் முடிச்சு ஜபதவங்கள்லாம் முடிச்சுட்டு ராமேஸ்வரம் சொன்ன மாதிரி அவருக்கு பிராயச்சித்த ஹோமங்கள்லாம் பண்ணி அவருக்கு என்னெல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சு அதில் செய்ய வேண்டிய முறைகள்லாம் ஹோமங்கள்லாம் பண்ண சொல்லி பிராயச்சித்த ஹோமம்லாம் பண்ணிட்டு அவருக்கு தனியாக அழைத்து பீஜாஷ் மந்திர உபதேசம் கொடுத்து சொல்றார், நீ ஹோமம் வளர்த்தணும்னு சொல்றார். உடனே ஹோமம் கொண்டு தயாராது அவர் ஹோமத்திலே அவர் ஹோமங்கள்லாம் பண்றாரு. பண்ணி முடிச்சோன்னு பீஜாஷ் மந்திர உபதேசம் பண்ண பீஜாஷ் மந்திர ஜபம் பண்ண சொல்றாரு. ஜபம் பண்றாரு. பண்ணி முடிச்ச உடனே சரி ஓகே நவ் திஸ் டைம் நீ இப்போ அக்னியில குதிக்கணுங்கிறார். ரொம்ப சந்தோஷம். அவர் எந்த சலனமும் இல்லாமல் ராமேஸ்வரம்ல 3 முறை மல்லம் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த ஹோமகுண்டத்துல குதிச்சு விட்டார். குதிச்ச உடனே யாரும் எதிர்பார்க்கல, எல்லாரும் விளைய தமாஷா நினைச்சாங்க. ஆனால் உண்மையில குதிச்சிட்டார். இதை பார்த்து அங்கிருந்த உள்ளூர் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கோபம், ஆவேசம், எப்படி ஒருத்தர் அநியாயம் கொல்லலாம், எப்படி ஒரு சுவாமிகள் இப்படி கொல்லலாம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கலடா பண்றாங்க. எல்லாரும் ஆவேசம் கம்ப்ளைண்ட் பண்ண, எப்படி ஒரு அநியாயம் ஒருத்தர் கொண்டுட்டீங்களா? அவர் சொல்ல, நான் ஒன்னும் கொல்லலை, அவர் மோட்சத்துக்கு அனுப்பிச்சாச்சு. எப்படி மோட்சத்துக்கு அனுப்பிச்சு சொன்னாரு? ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க, இப்ப தேவமானம் வெங்கண்ணா வளைச்சு கொண்டு போகிறதை நீங்க பார்க்கலாம், அந்த சவுண்ட் பெல் சவுண்ட் கேட்கலாம், கொஞ்சம் அமைதியா இருக்கின்றார். ரவிஸ்வரன் தபோ வலிமையினாலே அந்த தேவமானம் வந்ததை ஒரு சிலர் பார்த்தார்கள். அதுல வெங்கண்ணா ஏறி அமர்ந்து கொண்டு மேலே போதை பார்க்கிறார். அந்த வெங்கண்ணா கைகூப்பி கொண்டு ரவீந்திரனை பார்த்து கைகூப்பி நமஸ்காரம் சிரிச்சிட்டு அப்படியே அந்த தேவமானம் போறது, அந்த பெல் சவுண்டு எல்லாரும் கேட்டாங்க. ஒரு சிலருக்கு மாத்திரம் தேவமானம் கண்ணுக்கு பட்டது. அப்படியாக முக்தி கொடுத்து பார்த்த உடனே அவர் மகானுடைய மகிமையை அறிந்து எல்லாரும் ஒரு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய பெருமையை நாங்கள் ஒண்ணு சொல்லி சொல்றார்கள். அப்பேற்பட்ட முக்தியை அளித்தவர். முதல்ல கொடுத்த முக்தி அவருடைய பூர்வாசிரமனை சரஸ்வதி பாய் கொடுத்தார். 2வது சித்திரதுர்கால வெங்கண்ணாவை கொடுத்தார். அவர் அந்த சித்திரதுர்கா இந்த ஊர்ல மோட்சம் கொடுத்தார். அந்த ஊர் புராதனமான பாண்டவர்கள் எல்லாம் அங்கே வசித்ததாக தெரிகிறது. அவர்கள் அந்த ஸ்ரீமடத்திலே சித்திரதுர்கா ஸ்ரீமடத்திலே ஆஞ்சநேயர் புராதனமான ஆஞ்சநேயர் சிலை இருக்கு. அதுல வாலில 5 மணி இருக்கும். பஞ்சபாண்டவர்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்ததாக நம்பப்படுகிறது. அப்பேற்பட்ட ஊர் சித்திரதுர்கா. அங்கே ராமேஸ்வரம் மகிமை காட்டியிருக்கார். அந்த மாதிரி சித்திரதுர்காவில் அவருக்கு வெங்கண்ணாக்கு மோட்சம் அளித்து இன்னைக்கும் பார்க்கலாம். அது பக்கத்தில் ராமேஸ்வரம் பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சரித்திரத்தை நாம் கேட்டோம். அடுத்த எபிசோட்ல நாளைக்கு அடுத்த மகிமைகளை எல்லாம் பார்க்கலாம். குருராஜா.